ஒரத்தநாடு தொகுதியிலே வைத்திலிங்கம் படுதோல்வி, அதிமுக வேட்பாளர் முன்னிலை. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரத்தநாடு தொகுதியாகட்டும், போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியாகட்டும், இரண்டுமே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாகத்தான் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அந்த இடத்திலே அதிமுகவிற்கு துரோகம் செய்த இரண்டு நபர்கள் போட்டியிடுறாங்க. அதுவுமே திமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த இடத்திலே அதிமுகவுடைய வேட்பாளர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லது திமுகவுடைய வைத்திலிங்கம் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறாரா? ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் சார்பாக மா சேகர் அவர்கள் போட்டியிட்டார். அதனை எதிர்த்து திமுகவுடைய வேட்பாளராக களம் கண்டவர் தான் நமது வைத்திலிங்கம் அவர்கள். வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும், அதாவது அதிமுகவிலே அமைச்சரவையில் இருந்தவர் தற்போது திமுகவின் அடிமடியிலே விழுந்து கிடக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுகவுடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்த தொகுதியில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிமுகவுடைய எம் சேகர் அவர்கள் கிட்டத்தட்ட 38,825 வாக்குகள் என்பது வாங்கி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறாராம். இரண்டாம் இடத்திலே நமது வைத்திலிங்கம் 25,426 வாக்குகள் என்பது வாங்கியிருக்கிறார். இந்த இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது 13,399 வாக்குகள் என்பது வித்தியாசம் இருக்கிறது. அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நபர் 17,609 வாக்குகள் என்பது வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அந்த தொகுதியிலே மாபெரும் ஒரு தோல்வியை தழுவ இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலும் சரி, தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின் அடிப்படையிலும் சரி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இருக்கக்கூடிய நிலவரப்படி 65 தொகுதிகளில் முன்னிலை வைத்து இரண்டாம் இடத்தையும், முதலிடத்திலே தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதியிலும், மூன்றாம் இடத்திலே திமுக 62 தொகுதியில் என மூன்றாம் இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதும் மிக விரைவாகவே மாற்றங்கள் என்பது நிகழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.